அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தை மாதத்தின் 3ஆம் பிறை. உங்களுக்கு சூப்பரான ஒரு நல்ல செய்தி விரைவாக வருவதற்கு இன்றைய தினம் மாலை 5 மணி 50 நிமிடங்கள் முதல் இரவு 7 மணி 16 நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்திற்கு ஆற்றல் மிக்க இந்த ஏஞ்சல் நம்பரை உங்களுடைய இடது கை சுண்டு விரலில் எழுதுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல இன்றைய 3ஆம் பிறையை முன்னிட்டு ஆல்ரெடி 2 சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு பதிவு பணவசியத்திற்காக, இன்னொன்று நீங்கள் கேட்ட வரம் கேட்டபடி கிடைப்பதற்கு. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பதிவு உங்கள் மனதிற்கு பிடித்த உற்சாகம் தரக்கூடிய ஒரு நல்ல செய்தி வருவதற்கான பதிவு. இந்த 3 பதிவுகளுமே மிகவும் எளிமையானது. சோ இந்த 3 மெத்தட்ஸையுமே இன்றைய 3ஆம் பிறை நேரத்தில் தாராளமாக நீங்க செய்யலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலயே ரொம்பவுமே சிம்பிளான ஒரு டெக்னிக். இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலனை தரக்கூடியது. சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மெத்தட் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக். சோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நீங்க குளிச்சுட்டு தான் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்றைய தினம் 3ஆம் பிறை நிலவு தோன்றக்கூடிய நொடி சுத்தமான பஞ்சாங்க நேரம் என்னன்னு பார்த்தோம்னா ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணி 50 நிமிடங்கள் முதல் இரவு 7 மணி 16 நிமிடங்கள் வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் மெத்தடை இந்த டைமிங்ஸ்க்குள்ள எப்ப வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காகவும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம். எந்த ஒரு கோரிக்கையும் இன்றி, எதிர்பார்ப்பும் இன்றி, உற்சாகமான சந்தோஷமான மனநிலையோட இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஆற்றல் மிக்க ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதினாலே போதும், உங்கள் மனதிற்கு அதீத சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல செய்தி வரும். இன்றைய தை மாத 3ஆம் பிறையை முன்னிட்டு ஆல்ரெடி 2 சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த பதிவுகளை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க கட்டாயமாக நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க மேற்கு திசையை நோக்கி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. வெஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. தரையில, சேர்லன்னு எப்படி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க நீங்க விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் ஏஞ்சல் நம்பரை எழுத போறவங்க நீங்க கிரீன் கலர்ல எழுதுங்க. உச்சக்கட்ட பலனை கொடுக்கும். கிரீன் கலர் பென் கிடைக்காத பட்சத்துல நீங்க ப்ளூ கலர்ல எழுதலாம். கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், ஹைலைட்டர், மார்க்கர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய இடது கை லெஃப்ட் ஹேண்ட் சுண்டு விரல், அதாவது லிட்டில் ஃபிங்கர்னு நம்ம சொல்லுவோம், லாஸ்ட் ஃபிங்கர்ல இந்த ஏஞ்சல் நம்பரை நம்ம எழுதணும். எழுத வேண்டிய நம்பர் 3321 3321. இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல அப்படியே நீங்க எழுதிக்கோங்க. எழுதி முடிச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த நம்பரை நீங்க உன்னிப்பாக பாருங்க. வேறு எதுவும் நீங்க செய்ய வேண்டாம். எந்த பிரார்த்தனையும் வைக்க வேண்டாம். 2 நிமிடங்கள் இந்த நம்பரை நீங்க பார்த்துட்டு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதன் மீது நீங்க கவனத்தை திருப்புங்க. உங்களுடைய வழக்கமான வேலைகள் எதுவோ அதன் மீது நீங்க கவனத்தை திருப்பலாம். குறைந்தபட்சம் அரை மணி நேரம், half an hour இந்த நம்பர் உங்க கையில இருந்தாலே போதும். அதற்கு பிறகு வியர்வை பட்டோ தண்ணீர் பட்டோ அழிந்தால் பரவாயில்லைங்க. இன்கேஸ் யாருக்காவது இடது கையில அடிபட்டிருக்கு, எழுத முடியாத நிலை இருந்தால் வலது கை சுண்டு விரலிலும் இந்த நம்பரை நீங்க எழுதலாம். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான சூட்சமமான டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க. சூப்பரான உங்கள் மனதிற்கு பிடித்த நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல், அதிரடியான அபரிமிதமான பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடிய பண ஈர்ப்பு மாயமாலையை நம்ம சேனல்ல அறிமுகப்படுத்தி இருக்கோம். ஃபெங் ஷுயி, சீன வாஸ்து பற்றி நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதன் அடிப்படையில தாங்க இந்த பண ஈர்ப்பு மாயமாலையை நம்ம வடிவமைச்சிருக்கோம். இதனுடன் லக்கி காயின், அதிர்ஷ்ட நாணயத்தையும் நம்ம காம்போல கொடுக்கிறோம். முழுக்க முழுக்க அதிரடியான பண ஈர்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய பண ஈர்ப்பு மாயமாலை இது. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ திருநாமங்களோ பொறிக்கப்படலைங்க. எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த மாலைக்காக பூஜைகளோ மந்திரங்களோ எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம்
அவசியம் கிடையாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மணி அட்ராக்ஷனை தரக்கூடிய மாலை இது. இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானுக்கு உரிய நம்பர் எண் 6 எண்ணிக்கையில பண ஈர்ப்பு நாணயங்களை சிவப்பு நிற கயிற்றால கட்டி நம்ம கொடுக்கிறோம். இந்த 6 நாணயங்களுக்கு மேல சிவப்பு நிற கயிற்றால் இன்ஃபைனட் நாட், அதாவது முடிவில்லாத முடிச்சை நம்ம போட்டு கொடுக்கிறோம். இது மிகவுமே சூட்சமமானது. இந்த முடிவில்லா முடிச்சு எல்லையற்ற பணவரவை நமக்கு தரக்கூடியது. இந்த 6 பண ஈர்ப்பு நாணயங்களிலும் பணத்தை வசியம் செய்யும் சூட்சமமான ரகசிய சீன வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கும். சரிங்க, இந்த பண ஈர்ப்பு மாலையை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, வீட்டில் நீங்க பீரோல பணம் வைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா பீரோவிற்கு உள்புறம் அல்லது பீரோவிற்கு வெளிப்புறம்னு எங்க வேணாலும் இந்த மாலையை நீங்க தொங்க விடலாம். பீரோவிற்கு உள்ள வெளியேன்னு 2 பக்கமே நம்ம மாட்டி வீடியோவை போட்டிருக்கோம். சோ இது போல நீங்க மாட்டி விடலாம். அல்லது வீட்ல நீங்க கேஷ் பாக்ஸ் வச்சிருக்கீங்க அல்லது மணி பர்ஸ்ல பணத்தை வைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதற்கு உள்ள இந்த பணவசிய மாலையை நீங்க போட்டு வைங்க. பெண்கள் நீங்க உங்க ஹேண்ட்பேக்ல பணத்தை வைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஹேண்ட்பேக்கிலும் இந்த பண ஈர்ப்பு மாய மாலையை போட்டு வைக்கலாம். மொத்தத்தில் பணம் வைக்கும் இடத்துல இந்த மாலையை நம்ம மாட்டி விடணும் அல்லது ஜஸ்ட் போட்டு வச்சாலே போதும். நீங்க கடைகள் வச்சிருக்கீங்க, வியாபார ஸ்தலங்கள் இருக்கின்ற பட்சத்துல அங்க இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ் கல்லா பெட்டியிலும் இந்த பண ஈர்ப்பு மாயமாலையை வைக்கலாம். இந்த மாலையை வைத்த 3 மாதங்களிலேயே நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். சரிங்க, இந்த மாலையுடன் அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய அதிர்ஷ்ட நாணயம் லக்கி காயினை நம்ம கொடுக்கிறோம். அதையும் இப்ப நம்ம பார்க்கலாம். இதுவும் சீன வாஸ்து முறைப்படி செய்யப்பட்டது. 3 அதிர்ஷ்ட நாணயங்களை ஒரு சின்ன சிவப்பு நிற ரிப்பனால நம்ம கட்டி கொடுக்கிறோம். இதை பிரிக்க கூடாதுங்க. வீட்ல யாராவது ஒருவர் இதை நீங்க பயன்படுத்துங்க. ஆண்களாக இருக்கிற பட்சத்துல நம்ம ஷர்ட் பாக்கெட்ல, சட்டை பாக்கெட்ல போட்டு வச்சுக்கலாம் அல்லது உங்களுடைய வாலெட்ல, மணி பர்ஸ்ல நம்ம வைக்கலாம். பெண்கள் நீங்க உங்களுடைய ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சுக்கலாம் அல்லது மணி பர்ஸ்ல நீங்க வைக்கலாம். மொத்தத்தில் இந்த அதிர்ஷ்ட நாணயம் நம்ம கூட இருக்கணும். பணம் தொடர்பான அதிர்ஷ்டம்னு மட்டும் கிடையாதுங்க, எல்லா விதமான அதிர்ஷ்டத்தையுமே வரவழைக்க கூடியது இந்த லக்கி காயின். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த நாணயத்தை உங்களுடைய கையில நீங்க வச்சுக்கோங்க. அடிக்கடி அதை நம்ம பார்க்கணும். அப்பதாங்க அதனுடைய பலன்களை முழுமையாக நம்மால் பெற முடியும். சோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த காயின் எடுத்து நீங்க கையில வச்சுக்கோங்க. இதை நீங்க பாருங்க. இதையெல்லாம் தாண்டி நம்ம கொடுக்க கூடிய அனைத்து தெய்வீக பொருட்களையும் வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இப்ப நம்ம பார்த்த இந்த பண ஈர்ப்பு மாயமாலை காம்போ வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால போன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க. சோ இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றிய டவுட்ஸ் இருக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.